ஆனால் இப்ப வரக்கூடிய அடுத்த கட்ட விமர்சனம் வந்து இப்பயும் 6 மாதம் இடைநீக்கம் தான் அவர் செய்திருக்கிறாரு. அதுவே ஏன் கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு கூட அவங்க இல்ல, குறைஞ்சபட்சம் இதை செய்யறதுக்காவது வந்தாருன்னா அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் சேவிங் ஏதாவது ஒண்ணு பண்ணி நாங்க எப்படி முகம் காட்டுறதுன்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. திமுக இது வரைக்கும் கொஞ்சம் மௌனமா தான் அதை டீல் பண்ணாங்க. இதுக்கப்புறமா திருமாவளவன் கொஞ்சம் தொடர்ந்து மௌனத்தை காத்திருந்தாங்கன்னா திமுகவிலிருந்தும் குரல்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கும். நேற்று அவர் சொன்னார்ல, திமுகவிலிருந்து எனக்கு எந்த நிர்பந்தமும் இல்லைன்னு. உண்மைதான். ஆனா ரொம்ப நாளைக்கெல்லாம் அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. இவர் பேசிக்கிட்டே போவாரு. விஜய் பேசலாம் சார், இந்த ஆட்சியில லஞ்சம் ஊழல் இருக்கு, நானும் சொல்றேன். அதை கூட்டணியில தொடர்ந்துகிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். அதுக்காக வாய் மூடி இருக்கணுமா? கூட்டணி விட்டு வெளியே போய் உறக்க சொல்லுங்க, அதுக்கு ஒரு மாநாட்டை நடத்துங்க, ஊழல் ஒழிப்பு மாநாடு நடத்துங்க. இந்த ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்து ஆடுகிறது, அதை ஒழிக்கிற மாநாடு நடத்துங்க. கூட்டணியில் இருந்துகிட்டு அந்த வேலையை செய்யக்கூடாதுல்ல. ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது, சுரண்டி திங்குதுன்னு விஜய் சொல்றார். அந்த விஜயை கருத்தியல் தலைவராக ஏற்றுக்கொள்கிறார் யாரு? ஆதவ அர்ஜுனா. இன்னொரு கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர், ஏதோ ஒரு கட்சி அல்ல, அந்த கொள்ளையடிக்கிற கட்சி தலைமை தாங்கி நடத்துகிற கூட்டணியில் அங்க வகிக்கிற கட்சியின் துணை பொதுச்செயலாளர் அந்த புதிய கருத்தியலை ஏற்றுக்கொள்கிறார். என்ன சார் நியாயம் அது?